என்ன ரஞ்சித் தானே சொன்னாரு 1 to 1 பேச சொல்லி 1 to 1 பேச சொல்லி சொன்னாங்களா? அது எல்லாரும் பேசுவோம். யார் 1 to 1 பேச வரீங்க? எனக்கு சிவா இருக்கு சிவா 1 to 1 வெயிட் பண்ணுங்க சிவா. நீங்க வந்த உடனே இங்க பேச முடியாது. நீங்க ஆல்ரெடி கை தூக்கி வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இல்ல இங்க பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். யாருக்கும் கண்ட்ரோல் கிடையாது. நீங்க இப்ப சிவாவை பத்தி சிவா இப்படி இருக்கான், சிவா இப்படி பண்றான், நீங்க போய் பேசுங்க. நான் எனக்கு உங்களை பர்சனல் தெரியும்னா இப்ப எனக்கு கால் பண்ணி பேசுறாருல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் பேசிக்கிறேன். ஆனா இப்ப போட்டு இங்க ஒண்ணு பண்றீங்க சிவா இங்க நீங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க சிவா. நான் வந்து ஐஸ்மேன் கிட்ட ஒரு பிரச்சனை, ஐஸ்மேன் அதுல ஹோஸ்டா இருக்காரு, நான் ஐஸ்மேன் கேக்குறேன், அவர் அதுக்கான பதில் நான் கொடுக்குறாரு. நான் உங்ககிட்ட பிரச்சனை இருக்குமா நான் உங்கள்ட்ட வரேன். ஐஸ்மேன் போட சொன்ன ஒரு நிமிஷம் இருங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. பேசுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியில்லை ஐயா. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க பாத்தீங்களா இப்ப யாரு இல்ல ஒரே டைம்ல 3 பேர் பேசினா எப்படி கேட்கும்? புரியல. இல்ல நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொருத்தரா பேசுங்க. நீங்க பேசுறதே கேட்கலங்கிறப்போ நீங்க எப்படி பேசுவீங்க? என்னோட கேள்வி அதுதான். எனக்கு நான் ஒண்ணு கேக்குறேன், இருங்க சிவா. இது உங்களுக்கு சிவா உங்கள்கிட்ட இது பிரச்சனையே கிடையாது சிவா. நான் அந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட் கிட்ட நான் கேக்குறேன். இல்ல சிவா ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி இல்ல, அவருக்கான கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்ற அவருக்கு வாய் இல்லையா? அவர் பேசிக்க முடியாதா? அவர் விட்ட வாய்க்கு இங்க யாரு வேணா பேசலாம். இங்க இருங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. இங்க யாரு வேணா பேசலாம், இங்க யாரையும் மியூட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா பேசுங்க. நான் ஐஸ்மேன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எங்க 2 பேருக்குள்ள இப்ப ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க குறுக்க வந்து பேசாதீங்க சிவா, சரியா? கேன் யூ ப்ளீஸ் வெயிட்? உங்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை பேச பேசிருக்கீங்க. நீங்க ஒரு நிமிஷம் அபிஷேக், நீங்க வெயிட் பண்ணுங்க அபிஷேக். இங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள்ட்ட அதுக்கு அப்புறம் நீங்க 1 to 1 பேசுங்க. நீங்க கேள்விக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க சிவா. ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க. முடியாது, நான் சொல்றேன் இருங்க. அப்ப நீங்க வெயிட் பண்ண வேணாமா? இருங்க சிவா, நீங்க வெயிட் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சிவா நீங்க கேளுங்க. சிவா கேள்வி வச்சிருக்கேன். கீழ உட்கார லாபி விருப்பம் இல்லனா அவர் கீழ உட்கார விருப்பம் இல்ல இப்ப யார் பேசலாம்? இல்ல சிவா நீங்க பேசுறத தயவு செஞ்சு நீங்க பேசுறீங்க சிவா. நீங்க பாருங்க சிவா, நான் சொல்றேன் ஏங்க ஒரே நிமிஷம் இருங்க. நான் சிவா ஐயா நான் இவங்க இல்ல சிவா நீங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணு. இருங்க சிவா நீங்க கேளுங்க, क्वेश्चन கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஐஸ்மேன் அபிஷேக், நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல லாஃபிர் ஐயாவோ இல்ல இதுவோ இந்த இவர் ஒருத்தர் ஹர்ட் ஆயிட்டாரு அந்த விஷயத்துல நீங்க நடுவுல உட்காந்து இந்த விஷயத்த பேசுங்க, நீங்க ஹர்ட்டான விஷயத்த நான் பேசுறேன், இதை நான் அட்ரஸ் பண்றேன் நீங்க சொல்லி நீங்க இதுக்கு ஓகே சொன்னீங்களா? இல்லையே. நீங்க சொன்னீங்களா? அப்படின்னா நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நான் திங்கக்கிழமை ஒரு மேட்டர் நடந்துச்சு. திங்கக்கிழமை இவரும் ரசிகனும் பேசினாங்க. 2 பேருக்கும் ஓகேனா தான் நான் உட்காந்து ஒரு இடத்துல மத்தியஸ்தம் பண்ணேன். அதுவே எனக்கு என்னடா இதுன்னு இருக்கு. இங்க உட்காந்து நீங்க என்ன மத்தியஸ்தம் இங்க எதுக்கு பதில்? சிவா இங்க பாருங்க, திரும்பவும் நான் கேக்குறேன் சிவா, நான் இங்க என்ன பேசணும், இந்த ஸ்பேஸ் எதுக்காக போடப்பட்டுச்சு எதுவுமே உங்களுக்கு தெரியாது சிவா. நீங்க தெரியலன்னா கேட்டுட்டு வாங்க, இல்லன்னா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் சரியா? இங்க நான் எதுக்காக போட்டேன்னு நான் ஸ்பேஸ போட்டேன்னு நான் சொல்லிட்டேன் சிவா. இருங்க சிவா, இங்க பாத்துங்க. இப்ப எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கும் பேச தெரியும் சிவா, என்னாலையும் என்ன வார்த்தைகளும் யூஸ் பண்ணி பேச முடியும். இல்ல நான் சொல்றேன் சிவா. ஒரு நிமிஷம் பொறுமையாரு. இப்போ இந்த விஷயத்தான் முடிச்சிட்டு சிவாட்ட பேசிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது சேவை பத்தினது கிடையாது அசான். இது சேவை பத்தினது கிடையாது. எனக்கு என்னன்னா சேவை பத்தினது கிடையாதுன்னு நீ சொல்ற. நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. முடிஞ்ச விஷயத்த இந்த ஒரு லைன்ல இது அப்படி கிடையாது. இது நான் சொல்றது கேளு. இத ஐஸ்மேனுக்கு இல்ல, இப்ப ஐஸ்மேன் வந்து ஒரு வாய் விட்டு இருக்காரு. நீங்க லாஃபிர மத்தியஸ்தம் பண்ண சொன்னீங்களா இந்த மேட்டர்ல? நான் சேக்காக நான் ஏங்க பேசணும்? நீங்க தாங்க ஐஸ்மேனுக்காக வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவர் ஐஸ்மேன் பேசி பரவ பேச முடியுமா முடியாதா? என்னோட கேள்வி ஒண்ணுதான், ஐஸ்மேனுக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா சிவா? நீங்க இங்க பாருங்க, குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறீங்களோ சிவா, நான் குற்றச்சாட்டு டைரக்ட் ஐஸ்மேன் மேல தான் வைக்கிறேன். நான் ஐஸ்மேன் மேல தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்ப ஐஸ்மேன் நீங்க பேசுங்க ஐஸ்மேன். ஆனா நான் இங்க நீங்க அப்ப நீங்க இங்க பாருங்க சிவா, நான் திரும்பவும் சொல்றேன் சிவா, நீங்க எத்தனையோ ஸ்பேஸ்ல பேசணும்னு சொல்லிருக்கீங்க. நான் அவருக்கு என்னால பேச முடியும்னா அவர் பேசட்டும், நீங்க பேச வேணாம் அவருக்கு பதிலா. அவரால முடியும்ல, பேச முடியும்ல, அவர் என்கிட்ட பேசட்டும். அவர் பேச முடியலன்னா அவர் அப்புறம் உங்களை கூப்பிடுவாரு, அப்புறம் வந்து பேசுங்க. இல்லன்னா இப்படி சொல்லுங்க, அவரால பேச முடியல நான் பேசுறேன், அவருக்கு பதிலா சொல்லுங்க. ப்ரோ அவங்க ஐஸ்மேனை கேக்குறாங்கன்னா ஐஸ்மேன் தான் சொன்னாரு, நான் சே ப்ரோவை தான் மென்ஷன் பண்ணி பேசுனேன் ஐஸ்மேன் சொன்னாரு. அஸ்யூம் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா ரஞ்சித் ப்ரோ? நீங்க சொல்லலையா?
நீங்க ரெக்கார்டட் ஸ்பேஸ் ப்ரோ. சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க சே ப்ரோ மட்டும் நாங்க மென்ஷன் பண்ணி பேசல. நீங்க தான் சொன்னீங்க. காது கேட்காதா உங்களுக்கு? காது கேட்காதா? உங்களுக்கு காது கேட்காதா? இப்பலாம் பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன். வேற மாதிரி பேசுவேன். இங்க பாரு, எவனாவது என்ன எங்கேயாவது பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து எல்லாம் கூப்பிட்டானா அங்க அது வந்து வேற மாதிரி ஆயிரும். அதையும் இடத்துல நான் பஞ்சாயத்துன்னு பாத்துக்கிறேன். இங்க இல்லாம எவனையும் கேட்காம பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படிதானே ப்ரோ பண்ணீங்க. அப்ப நீங்களும் ரெண்டு பக்கம் நீங்க சே ப்ரோ விருப்பம் இல்லாம தானே நீங்க சே ப்ரோ பத்தி பேசிருக்கீங்க. அப்ப அது தப்பு இல்லையா ப்ரோ? பேசவே இல்ல. ஐஸ்மேன் சொன்னாரு ப்ரோ. அது அப்பதான் ஒரு நிமிஷம் இரு ராஃபேர். ராஃபேர் இங்க வந்து சிவாவை இதே சிவாவை நான் 1000 தடவை நாட்டாமன்னு கூப்பிட்டுருக்கேன். 1000 தடவை பஞ்சாயத்து பண்ண போலியான்னு நான் கூப்பிட்டுருக்கேன், பேசியிருக்கேன். சரியா? எல்லாருமே எல்லாத்தையும் பர்சனலா எடுத்தீங்கன்னா இங்க எதுவுமே பேச முடியாது. என்னடா பேசுற நீ? நீ என்னடா பேசுற? இல்ல இன்னொன்னு சொல்றேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே தப்பு. இங்க சே கிடையாது. சரியா? நான் இங்க சேவை பத்தியே கேட்கல. நான் சேவை பத்தியே நாங்க கேட்கல. நான் கேட்டது என்னன்னா ஐஸ்மேன் கிட்ட. நான் ஐஸ்மேன் கிட்ட கேட்டேன். ஐஸ்மேன் கேட்டதுக்கு ஐஸ்மேன் பதில் சொல்லுவாரு. நான் ஐஸ்மேன் மேல வச்ச குற்றச்சாட்டு அது. அதுக்கு ஐஸ்மேன் வாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேசுவாரு. முதல்ல எவனுக்காகவும் வராதீங்கடா. முதல்ல எவனுக்காக வராதீங்கடா. அவனுக்கு பத்தி பேசுங்கடா. உங்களுக்கு வாய் இருக்குல்ல ஐஸ்மேன், நீங்க பேசுங்க. அப்ப நீங்களும் எவனை பத்தியும் பேசாதீங்க ப்ரோ. அப்ப நீங்களும் எவனை பத்தியும் பேசாதீங்க ப்ரோ. யாரும் உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏங்க நான் இங்க பாருங்க, நாங்க சேவை பத்தியோ இல்ல யாரு நீங்க எந்த ரெக்கார்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அங்க யாரு இந்த தனி மனித நபரை இவங்க சேர்த்து சொன்னாரு, இவர் பேரை இழுத்து இங்க வச்சு பேசினாரு அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி கேஸ பாத்துட்டு அது ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து போடுங்க, ப்ரூஃப் காமிங்க. அவ்வளவுதான் ப்ரூஃப். ப்ரோ சிவா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ரஞ்சித் ஒரே நிமிஷம். நான் சே ப்ரோ தான் பேசினேன். ஏன் பேசினா நேத்து பேசினது ஏட் ஆயிடுச்சுன்னு ஐஸ்மேன் சொன்னாரு. நான் அப்படி சொல்லல. ரெக்கார்டிங் இருக்குல்ல, அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கு ஐஸ்மேன் நான் கேட்டேன் ஐஸ்மேன் உங்ககிட்ட. ஐஸ்மேன் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஐஸ்மேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நேத்து எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். எதுக்காக ஐஸ்மேன் மத்தவங்களோட மனசை புண்படுற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா, சே வந்து நேத்து நீங்க பண்றது மட்டும் சரியாங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க கேட்டீங்க. நீங்க பண்றது மட்டும் சரியான்னு கேட்டீங்க. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க நேத்து அந்த வார்த்தைய நான் ஃபன் ஸ்பேஸ் போடுறேன், ஆடுறதும் பாடுறதோ சம்திங் அவர் சொன்னாரு, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது எனக்கு ஹர்ட் ஆகும்ல, எங்களுக்கு ஹர்ட் ஆகாதான் நீங்க கேட்டீங்க. சரிதானே? நான் அடுத்து இருங்க ஐஸ்மேன் நான் பேசி முடிச்சிடறேன். நான் திரும்ப என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்போ இருங்க சிவா நான் ஐஸ்மேன் கேக்குறேன். சிவா எனக்கு நீங்க பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. சிவா நீங்க பேசுனது இருங்க. பேரையுமே நம்ம எடுக்கல. யாரு பேரையுமே நம்ம சிவா நீங்க யார பேசினாலும் பிரச்சனை இல்ல. சிவா நான் திரும்ப கேக்குறேன், நீங்க பேசுறது ஹர்ட் ஆகுதா இல்லையான்னு தான் கேள்வி. அது நீங்க பேசின ஒரு வார்த்தைக்கு எனக்கு ஹர்ட் ஆனா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க இருங்க சிவா. நான் அதுக்கு நீங்க கிளம்புங்க சிவா. நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைனா என்ன பத்தி பேச மாட்டீங்கல்ல இதுக்கப்புறம். இல்ல நான் யார பத்தியும் நான் இங்க பேசல. நான் இந்த தப்பு எவனுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இங்க சிவாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே கிடையாது. இங்க நான் எவனைக்கிட்டயுமே எவனை பத்தியும் நான் பேசல. சரிங்களா? நான் திரும்ப சொல்றேன், எவனுமே இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவன் பண்றவன் பண்ணிட்டு போட்டோம். நான் திரும்ப இது ஐஸ்மேன் ஹோஸ்ட் தான் ஐஸ்மேன் பதில் சொல்றது. அது சரி இங்க யாரு கண்ட்ரோல் இல்ல. அதே மாதிரி ஐஸ்மேனுக்கு ரஞ்சித் ஒரே நிமிஷம் இருங்க. ரஞ்சித் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஐஸ்மேனுக்கு வாய் இருக்குல்ல, ஐஸ்மேன் பேசி பாருங்க. அவர் பேசின கருத்துக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. லாஃபிர் நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். இல்ல ஒண்ணுதான். நான் ஐஸ்மேன் கேட்டதுக்கு மட்டும் எனக்கு பதில். இப்ப ஐஸ்மேன் நீங்க பதில் சொல்லுங்க. ஐஸ்மேன் எதுக்காக நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க நான் இது பண்ணிட்டேனா ப்ரோ உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்றது நீங்க எதுக்காக பண்ணீங்களோ அதை சொல்லாம நேத்து சே பண்ணது சரியா நீங்க பண்ணது சரியா அப்படின்னு நீங்க கேட்கறது எந்த விதத்துல நியாயம் ஐஸ்மேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இப்ப இருங்க, அந்த கேள்வி இருக்கட்டும். அப்படியே நான் ஒண்ணுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பேஸ்ல வந்த உடனே நான் என்ன சொன்னேன்? நான் உள்ள என்டர் ஆகும்போது நான் என்ன சொன்னேன்?
சிவா கிட்ட தனியா பேசிட்டேன். அவர்கிட்ட இருந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு நான் இல்லங்க சிவா பத்தி இங்க பேச அதுக்கப்புறம் ஏங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு எதுக்குங்க என்கிட்ட வந்து டிஎம்மா வந்து குவிஞ்சிட்டு ப்ரோ இருக்குது? இல்ல ப்ரோ 1000 பேர் சொல்லுவாங்க. நான் என்ன அதே சொல்றேன்னா சிவா மாதிரிதான் கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லங்க நீங்களும் பேச நான் வேண்டியதை பேசி முடிச்சுட்டீங்க. அகிலன்ட்ட தான் நான் பேச விரும்புறேன். ஐ கேன் டாக் காம் வித் ஹிம். அகிலன், நான் இந்த இடத்துல இன்வால்வ்டா இல்லையா? நீங்க எனக்கு ஒரு மேட்டர் பேசுனீங்களா இல்லையா? தனியா நம்ம டிஎம்ல பேசணுமா இல்லையா? நான் வந்து பேசணும். ஒரு நம்ம 2 விஷயத்துல பேரும் பேசணும். இல்ல நான் அப்புறம் அதுக்கப்புறம் சே கூப்பிட்டாப்ல, நான் வேற ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சேகிட்டயும் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல பேசினேன். அந்த விஷயத்துக்கு அப்புறமா நான் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷத்துல நான் வந்துறேன்ட்டு தான் போனேன். அவர் இங்க வந்து நான் ஒரு மேட்டர்ல இன்வால்வ்டு. நான் ஒரு மேட்டர்ல இன்வால்வ்டு இருக்கும் பொழுது எனக்கு எப்படின்னா, நான் என் கூட உட்கார்ந்திருந்தவங்க இல்லன்னா நான் பஸ் கீழ தள்ளி விட்டு நான் வந்து தனியா போய் எங்கேயோ உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்காதா? எல்லாரும் இன்வால்வ்டு நபர்கள் உட்கார்ந்திருக்கும் போது தானே இங்க பேசணுங்கிறேன் நானு. ஓகே இப்ப நான் கரெக்ட் பேசட்டுமா? ப்ரோ. அகிலன் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஒரு நான் சிவா இன்னொன்னு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இங்க சிவா. பாருங்க. சே இருங்க. நான் அந்த இடத்துல யார் பேரையும் இழுத்து பேசல. ஆனா அவரு ஒருத்தர் இந்த மேட்டர் எனக்கு தனியா இது ஹர்ட் ஆயிடுச்சுங்க, இது ஆயிடுச்சுங்க, இப்படி இருக்குங்க அப்படின்னு பேசும்போது நான் அவர்கிட்ட விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த மேட்டர் அது அங்கதான் போய் வேலைக்கு ஆகும். யாருக்கு இங்க பர்சனலா பிரச்சனை இருக்கோ நீங்க வந்து பேசுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். அங்க யாரோட பேருமே எடுக்கப்படல. எனக்கு அந்த நபரு விளக்கம் கேட்டு எனக்கு பர்சனலா இதாயிடுச்சுன்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு. அவரை மதிச்சு நான் அந்த இடத்துல பேசிட்டேன். அது அங்க முடிஞ்சு போச்சு. வேற யாராவது இத பிரச்சனையாக்கணும், இத பெருசாக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன். நான் வேற எதையாவது ஒண்ணு டிவி ஷோ பார்த்தாலோ, இங்க வேற ஏதோ நடந்தாலோ நான் பண்ணுவேன். பண்ணா இவங்க என்னங்க இவ்வளவு மோசமா இருக்காங்க, கேவலமா இருக்காங்க நீங்க பேசிக்கோங்க. நான் அத சிவா பத்தி எதுவும் நான் சொல்லல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சிவா. நான் ஆ, உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டேனா? இங்க ஸ்பேஸ்ல ஆ. நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. ஆனா உங்கள பத்தி தான் தெரியாதுல்ல? பேசுறேன் சொல்றேன் இல்ல இங்க. சிவா தெரியாது. நான் இல்ல வேலை உங்களுக்கு பார்த்துட்டு தெரியாது இருக்கும்போது. தானே? இருங்க இருங்க எனக்கு சிவா உங்களுக்கு இங்க தெரியும். என்ன பேசுனீங்க எனக்கு தெரியாது. நான் அங்க தெரியாதுல்ல என்ன சிவா? ஃபுல்லா பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க? அந்த அங்க என்ன ஸ்பேஸ்லயா? நடந்துட்டு இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கடைசியா பேசினத நான் கேட்டேன். அது நீங்க மட்டும் சொன்ன தானே ஒரு கேட்டீங்க. வார்த்தை அந்த நான் உங்க மேட்டருக்கு நான் கால்ல கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு நான் முன்னாடி உங்களுக்கு பல கால்ல விஷயங்கள் நடந்து முடிஞ்சுச்சு. இல்ல சிவா, நான் உங்க கால்ல எனக்கு என்ன சிக்கலா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். கரெக்ட்டா? கரெக்ட் நீங்க அதுக்கு பேசியாச்சு. பதிலும் குடுத்துட்டீங்க. அதுக்கும் நீங்க இல்லங்க சொல்லிட்டீங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இல்ல சிவா இப்ப எனக்கு அது இப்ப பிரச்சனை இல்ல இல்ல சிவா. இல்ல எனக்கு மேட்டர் கேள்வி என்னன்னு ஒண்ணுதான். இருங்க வரேங்க. ஏங்க நான் ஒண்ணு சொல்றேங்க. நான் அந்த இடத்துல பாரடியில ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணேன். 2, 3 விஷயங்கள். அந்த விஷயத்துல நான் இல்லாதப்ப அங்க கூட இருந்த நபர்களை நீங்க இழுத்து வச்சு அவங்கள மட்டும் பேசிட்டு அவங்க கிட்ட மட்டும் கேள்வி வச்சுக்கிட்டு இருந்தா நான் இல்லாத நேரத்துல அது அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு போற மாதிரி இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இங்க யாரு எந்த நபர் கரெக்டாச்சோ அவங்க வந்து பேசினா அது வேற. இங்க இது வேற மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரி நான் சொல்றேன் சிவா. இங்க என்ன பிரச்சனைனா, நான் முன்னாடியே நான் பேசும்போதே நான் சொன்னேன். நான் பேசி முடிக்கும்போது எனக்கு இங்க ஹர்ட் ஆயிடுச்சு. நான் சிவா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு என்ன பத்தி பேசும்போது என் மேல அவங்க அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க. அவங்க ஏங்க இருங்க சிவா எல்லாருக்குமே முடிச்சிடுறேன். ஒரு சிவா சரி ஒரு முடிங்க. நிமிஷம் முடிச்சிடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சிக்கல் கிடையாது. நாங்களாம் வருத்தப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு பேசுனது. எங்களுக்கு பிடிக்கல. இந்த விஷயங்களை நாங்க வந்து பேசுவோம்னு சொன்னாங்க. நான் அவங்க வாயை அடைக்க முடியாது. நீங்க பேசாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, சரி ஓகே என் பிரச்சனையை நான் வந்து சிவா கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐஸ்மேன் இருந்தது. ஐஸ்மேன் கிட்ட எனக்கு சிக்கல் இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவர் தான் என்கிட்ட ஒரு கேள்வி வச்சாரு. அவர் வந்து சீதா பேசின பிறகு அவர் ஒரு கேள்வி வச்சாரு. அதுக்காக நான் ஐஸ்மேன் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க சிவான்ற நபருக்கு வந்து நான் தான் முதல்ல சிவாக்கு கால் பண்ணேன். ஏன்னா எனக்கு சிக்கலா இருக்கு. சிவா வந்து தனிப்பட்ட ரீதியா எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து சிவா கால் பண்ணி அதுக்கப்புறம் 2 ரிங்கு போச்சு. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. நான் ஸ்பேஸ்ல இருக்கேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க இண்டிவிஜுவலா பேசி என்னன்றது அவரும் சொன்னாரு. அவரும் வந்து சரி ஓகேங்க நீ வருத்தப்பட்டீங்கன்னா ஓகேங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஸ்பேஸ்க்கு நான் உள்ள வந்தப்பவும் நான் சிவா பேரும் எடுக்கல. நான் சொன்ன விஷயம் நான் சிவா கிட்ட பேசிட்டேன். எனக்கு இருந்த சிக்கலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் இங்க இருக்க நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நானா சென்டி நான் தான் சொன்னேன். இது வந்து நீங்க பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்த. நான் ஒருவேளை நான் உங்ககிட்ட பேசாம நான் கால்ல பேசும்போது சிவா கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, சிவான்ற நபர் எனக்கு வந்து உண்மையிலே யாரும் தெரியாம இருந்தா நான் ஹேண்டில் பண்ண விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் சிவா நண்பர்ன்றதுனால அவர் ஒரு விஷயத்த பண்ணாரு. அதை நான் என்னன்றதை அவர் சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ரெண்டாவது அவர்கிட்டே நான் சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சிட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுக்கு அது சிக்கலா இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு கேள்வி வைக்கணும்னு முற்படுறாங்க. அப்படின்னும் போது நான் அவங்களை தடுக்க முடியாது. அடுத்த விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன் கேட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்க சிவா நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க சிவா 8/27. ஆமாங்க நான் போட்டேங்க. ஏன்னா நான் கிளம்பி நான் என்னன்னா நான் இல்லாதப்ப இந்த விஷயங்கள் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இந்த ஸ்பேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் அப்படிதாங்க போடுவேன். எனக்கு அது ஹிப்போக்ரசியா தாங்க தோணுச்சு. ஏன்னா நான் கிளியரா நான் போட்டுட்டேன். நான் கிளியரா சொல்லிட்டேன். இல்ல சிவா என் கேள்வி இல்ல சிவா நீங்க கிளியரா போட்டிருக்கீங்க ஆமா. சிவா. நான் என்ன பேசுனேன்னு தெரியும். நீங்க அந்த ட்வீட் நீங்க என்னதான் மென்ஷன் பண்ணி சரி இப்ப போட்டிருக்கீங்கன்னு அது என்ன தெரியும். டெலீட் பண்ணணுமா உங்களுக்கு? இல்ல சிவா நீங்க உங்களுக்கு என்னோட இங்க என்ன புரிதல் நடந்துச்சு இல்ல இல்ல யார் ஐயா. உங்ககிட்ட சொன்னாங்க? ஐயா நான் நீங்க ஒரு பிரச்சனையில இன்வால்வ்டுன்னு வைங்க. அந்த பிரச்சனையில நீங்க இல்லாம அந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள சுத்தி இருந்த நபர்கள் மட்டும் மேல கேள்வி வைக்கப்பட்டுட்டு இருக்குன்னு வைங்களேன். நீங்க இல்ல அவர்ட்ட நான் தனியா பேசி முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு, அந்த இடத்துல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? மத்தவங்கள தூக்கி பஸ் கீழ போட்டு, நான் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு என் வேலைய நான் பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். எனக்கு அந்த மாரி இது வேணாம்.
நான் சிவா உங்களுக்கு ப்ரோ தெரியும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லவா? ஒன்னே ஒண்ணு, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, நீங்க இல்லாம ஒரு விஷயத்த பேசும் பொழுது ஐயா ஐயா அவங்க பேசுறாங்கன்னா அவங்க விடியா ப்ரோ ஐயா அரசன் ப்ரோ, ரஞ்சித் அவங்க பேசுறாங்கன்னா நான் சிவா அவங்க அண்ணன் பேசுறேன், பேசட்டும். சிவா அண்ணன் பதில் சொல்ல போறாரு. நீங்க ஏன் ப்ரோ வரீங்க இப்ப இடையில? நான் உங்கள்ட்ட இப்ப நான் ஏதாவது பேசுறேனா ப்ரோ? நான் உங்கள்ட்ட பேசுற ஏதாவது உங்களுக்கு தப்பா தெரியுதா ப்ரோ? ரொட்டேட் பண்ணுங்க, ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணுங்க. 2 பேர் மட்டும் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்குது. ப்ரோ இல்ல ப்ரோ, அவங்கள்ட்ட நாங்க அதை கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேத்து எங்களுக்கு சே ப்ரோ சொன்னதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க அதை மாதிரி நாங்க கேட்ட மாதிரி ஏன் வந்து சே ப்ரோட்ட கேட்கலன்னு தான் நாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து திடீர்னு இப்ப நீங்க நாங்க வந்து இப்ப அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி நாங்க வந்து கண்டிக்கிறதுக்காகலாம் ஸ்பேஸ் போட்டு இங்க பேசல ப்ரோ. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இது மாதிரி பண்ணது ஹேட் ஆகுது, இனிமே பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் சே ப்ரோ வந்து சொல்றதுக்கு தான் வந்தாங்க. சரி, இத நீங்க ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை இங்க வந்து சண்டை போடுறதுக்காக யாரும் பண்ணல ப்ரோ. அதாவது இங்க யாருமே சண்டை போடுறதுக்காக பண்ணல. இதை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. அதை நான் தான் பேசிட்டு முடிச்சிட்டு போறேன். மறுபடியும் அவத்தையே பேசுறீங்க. எதுக்கு இன்னொரு பேஸ் போட்டு பேசுறீங்க? அரசன் ப்ரோ நீங்க இடையில இல்ல ப்ரோ, அதனால உங்களுக்கு தெரியாது ப்ரோ. நாங்க கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா ஐஸ்மேனு, நாங்க சே ப்ரோ பத்தி தான் பேசணுங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்காக தான் நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கொஞ்ச நேரம் இடையில இல்லாதப்ப திரும்பி வந்து ஒரு விஷயம் நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ப்ரோ புரியும்? நாங்க வேணா நீங்க இந்த ஸ்பேஸ் எண்ட் ஆனோன்னு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் நீங்க சொன்ன அதே வார்த்தைகள் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. இல்லனா நீ வந்து கேளு ப்ரோங்கறேன் நானு. நீ இல்லனா வந்து கேளு. ரஞ்சித் இரு ஐஸ்மேன் நீங்க சொன்னீங்க, அதனாலதான் இவ்வளவு பேர் கேக்குறோம். நானும் கேட்டேன், வேணும்னா இப்பவே ஏன் ப்ரோ மாத்தி மாத்தி பேசுற? எக்ஸாக்ட்டா நீங்க சொன்னது நான் அஸ்யூமன் சொல்லலன்னா நோ 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 கண்டிப்பா சொன்னீங்க. ஒரு இல்ல ப்ரோ நீ ஒத்துக்கிட்டு பைரங்கமா கால் பண்ணீங்க நீ சொன்னீங்க ப்ரோ. குரூப்பிசம் பண்றீங்க. இருங்க ரஞ்சித் இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஏங்க எல்லாருக்கும் அப்படி பார்த்தா இந்த பிக் பாஸ்ல எவனுமே ஸ்பேஸா நடத்த முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பக்கம் அபிப்பிராயம் வச்ச ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. சீசனு அந்த கண்டஸ்டன்ட் வச்சு ஆப்போசிட்ல சிவா என்ன சிவா பேசுறீங்க? இதெல்லாம் நீங்க வேற கொண்டு வர தேவையில்ல சிவா. இங்க என்ன தேவையோ அதை பேசுறதுக்கு ஐஸ்மேன் இருக்காரு. ஐஸ்மேன் பேசின கேள்விக்கு பதில் பேசுறோம் சிவா. இல்ல சிவா, அப்ப நீங்க பேச தேவையில்லனா இல்ல சிவா, இது உங்களுக்கானதே கிடையாது. இல்ல இது உங்களை பத்தி இல்ல நீங்க பேசணும் சிவா. சிவா நீங்க பேசவே தேவையில்ல. நாங்க சிவான்னு இல்ல சிவா ஒரே நிமிஷம் இல்ல சிவா பேசின கருத்துக்கு மட்டும் சிவா பதில் பேசணும். ரஞ்சித் ஒரே நிமிஷம். நீங்க வந்து சே ப்ரோட்ட நல்ல ஃப்ரெண்டா பழகுன ஒரு பர்சன்ங்கிறதுனால தான் ப்ரோ உங்கள்ட்ட கேக்குறோம். நீங்க வேற யாராவது எங்களை பத்தி பேசினா இந்த கேள்வி வந்திருக்க போறதே கிடையாது. ரஞ்சித் நீங்க எல்லாம் இதெல்லாம் கேட்கவே தேவையில்ல ரஞ்சித். நான் திரும்ப சொல்றது ஒண்ணுதான். இங்க சிவாவை பத்தி பேசினா சிவா பதில் சொல்லணும். ஐஸ்மேன் பேசின வார்த்தைக்கு ஐஸ்மேன் தான் பொறுப்பு. ஐஸ்மேன் பேசின கருத்து தப்பா ரைட்டாங்கிறது அவர் தான் பேசணும். இங்க சிவா பேசுறதே கிடையாது. இங்க சிவாவை கூப்பிட்டா சிவா வந்து பேசுங்க. இல்ல உங்களுக்கு அந்த இது நீங்க கேட்டா பதில் சொல்லணும்னு யாரோ உங்களுக்கு கொடுத்தா அந்த இத அது ஐஸ்மேன் கொடுத்திருக்காரு. இப்ப ஐஸ்மேன் அது பதில் சொல்லணும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பேசுங்க ஐஸ்மேன். அதுதான் கேக்குறேன். நீங்க வாய் பேசுறீங்கன்னு கேக்குறேன். அவருக்கு என்ன நீங்க வாயா? அவரு பதில் பேச மாட்டாரு. அவருக்கு கேட்கறது பதில் சொல்லுங்க. யாரும் வாயா இருக்க தேவையில்ல. அவருக்கு அவரே பேசிப்பாரு. அவரு வாய் இருக்குல்ல, அவர் பேசிப்பாரு. அவர் கருத்தை சொல்றாரு. அவர் கருத்து ஒரு பதில் பேசிப்பாரு. நீங்க பேசுங்க ஐஸ்மேன். நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் ஐஸ்மேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நீங்க அப்படி ஃபுல்லா இழுத்தடிச்சு ட்விஸ்ட் பண்ணி இப்போ நீங்க தான் என்ன சொன்னீங்க? நான் சேவ தான் நான் சொன்னேன்னு நீங்க உங்க வாயால சொன்னீங்க ஐஸ்மேன். சொல்லல நீங்க சொன்னீங்க ஐஸ்மேன். நீங்க 2 தடவை சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஐஸ்மேன் நீங்க சொல்லுங்க. இப்போ என்ன சொல்ல வேண்டியமா சொல்லுங்க. அப்படி சொல்லலன்னா நீங்க போங்க, வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் மதன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மதன் நீங்க பேசுங்க மதன். அவர் ஐஸ்மேன் சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? நீங்க நேத்து இல்ல ஐஸ்மேன் கிட்ட கேட்கணும். நேத்து ஏதோ ஸ்பேஸ் சொன்னீங்களா? ஸ்பேஸ் நான் கூட என்ன சொல்லுங்க. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் ஸ்பீக்கர்ல இருந்தேன், கோவர்ஸ்ல இருந்தேன். அது சொல்லுங்க ஐஸ்மேன் கொஞ்சம் மட்டும் கேளுங்களா? ஐஸ்மேன் பேசுறீங்களா? இப்போ ஆமா நேத்து அந்த ஸ்பீக்கர்ல இருந்தா கோவர்ஸ்ல இருந்தேன். எனக்கு நேத்து ஸ்பீக்கர்ல நானும் இருந்தேன். நான் முடிச்சிட்டேன். நான் தான் போஸ்ட் பண்ணேன். நான் முடிச்சிட்டா இது ஒரு நிமிஷம் இரு இருக்கீங்க. அது கேட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்பேஸ்ல சொல்லுங்க ப்ரோ. நீங்க மட்டும் மேலே வந்தேன். உங்களுக்கு இப்ப என்னதான் இஷ்யூ நீங்க இஷ்யூ சொல்லுங்க, நான் பேசுறேன். ப்ரோ இஷ்யூ இல்ல ப்ரோ. நேத்து நீங்க ஒரு ஸ்பேஸ் பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க இன்னைக்கு நடந்த மேட்டர் நான் கேட்டேன். அது விட்டுருங்க. எனக்கு இருங்க ப்ரோ, முடிச்சிடலாம். எனக்கு கேள்வி அந்த பாயிண்ட் எடுத்து பேசினேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க ப்ரோ. நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க ஐஸ்மேன் ஸ்பேஸ் பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க அதான் இஷ்யூன்னு கூப்பிட்டீங்க, அத சொல்லுங்க. அவர் அத தான் கேக்குறாரு.
ஐஸ்மேன் அததான் கேக்குறேன். நேத்து போட்ட ஸ்பேஸ்ல நான் கோவஸ்டா இருந்தேன். அந்த கொஸ்டின் நீங்க இங்க ரைஸ் பண்ணீங்கல்ல, அது என்ன இல்ல இஷ்யூன்ட்டு இல்ல மதன் அது கேக்குறாரு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அதுக்கு சொல்லுங்க. அதுக்குதான் கேக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க இல்லையா? bro, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டு நான் வந்து அசியூம் தான் சொன்னேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஒரே இல்ல நிமிஷம் ஒரே ஓகே நிமிஷம் ஓகே. என்ன அகிலன் அகிலன் ஒரே நிமிஷம் இருங்க. அகிலன் இருங்க. அகிலன் நான் சொல்றேன். ஐஸ்மேன் இந்த ஸ்பேஸை ஸ்டார்ட் பண்ணது உடனே நான் சொன்னேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த ஸ்பேஸ் எதுக்காக போடப்பட்டுச்சு. இத்தனைக்கும் சே வெளியே போனதுக்கு அப்புறம் கூட நான் திரும்பவும் நான் சொன்னேன், எனக்கு என்னன்னா இங்க சேக்கும் இங்க நாங்க சேக்காக நாங்க சேவுக்காக நான் வந்து கேட்கல. இது யாருக்கு பண்ணியிருந்தாலும் அநீதி தான். இது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்பேஸையே போட்டேன். அது இல்லாம இந்த ஸ்பேஸ் ஒருத்தவங்களை கேள்வி நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க, அது பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஹர்ட் ஆனவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு இது தப்புனா உங்களுக்கு என்ன ஹர்ட் ஆச்சோ அதை இது தப்புன்னு பட்டுச்சோ இருங்க சிவா. நாங்க இருங்க சிவா ஒரே நிமிஷம் சிவா. சிவா நீங்க உங்க பதிலே கேட்கல சிவா. உங்க பதிலே இங்க தேவையில்ல. உங்க பதிலே இங்க தேவையில்ல சிவா. ஐஸ்மேன் வாய் பேசுவாரு. ஐஸ்மேன் தான் ஹோஸ்ட். அதுக்கு ஒத்தவா பேச தேவையில்ல சிவா. அவரு பேசிப்பாரு சரியா. இங்க யாருக்கும் அசிஸ்டன்ட் பேச தேவையில்ல. அவருக்கு அவரே பேசிப்பாரு. இல்ல நீங்க பண்ணுங்க சிவா. நான் ஐஸ்மேன் பண்ணலாம் நான் கேள்வி கேக்குறேன். அவங்க அப்படிதான். மதன் நம்ம இப்ப ஐஸ்மேன் லாக் பண்ணோம்னா ஐஸ்மேன் பேசின வார்த்தைக்கு ஐஸ்மேன் மாட்டிக்கு வரோன்ட்டு சிவா வந்து நடுநடுல பேசி இதை கயாசாக்கி இதை கயாசாக்கி நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யாரு மியூட் பண்ணீங்க? யாரு மியூட் பண்றீங்க? ஒரே நிமிஷம் இருங்க. இல்லங்க ஒரே நிமிஷம். ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். மதன் ஒரே நிமிஷம். இது மட்டும் சொல்லிக்கிறேன். மதன் இது மட்டும் சொல்லிடுறேன் ப்ளீஸ். மதன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான். இங்க என்ன வேணா என்ன இன்டென்ஷன்ல வேணா இல்ல என்ன வேணா எப்படி வேணா பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே அவங்க காமெடிக்காக பண்ணிருக்கலாம் இல்ல எதுக்கு என்ன இன்டென்ஷன் வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நேத்து நான் நைட்டு சொன்ன மாதிரி தான். ப்ளீஸ் தயவு செய்து இதோட விட்டுருங்க. இது வேணா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் நண்பர்களா இருந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு புண்பட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து அவங்க திரும்ப ஏதோ பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருந்தாலும் சரிதான், இல்ல வந்து காமெடிக்காக பண்ணியிருந்தாலும் சரிதான், இல்ல சீரியஸ்க்காக பண்ணியிருந்தாலும் சரிதான், என்ன நினைச்சு பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நான் பர்சனலா நான் உங்களுக்கு சொல்றேன், என் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்ல எல்லாருக்குமே நான் சொல்றது, நான் எல்லாருக்குமே நான் சொல்றது என்ன நினைக்கிறேன்னா, இது வேண்டாம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இதோட விட்டுருவோம். யார் என்ன நினைச்சிருந்தாலும் சரி. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் எந்த நபர்களையும் நேற்று பேசின விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில் காயத்தை ஏற்படுத்தணும், இதை ஏற்படுத்தணும் அப்படி கிடையாது. எனக்கு நேற்று காலில் நடந்த விஷயங்கள் யாருக்குமே முழுசா தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்சனலா ஒரு கால் வந்து த்ரெட்னிங் வருது அப்படின்னும் போது அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் ஸ்பேஸ்ல இருக்க ஒரு நபர் தான் யாரோ ஒருத்தங்க நம்பர் ஷேர் பண்ணி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அது எனக்கு உண்மை வழி ஏற்படுத்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் என் நம்பர் யார்ட்டையும் நான் கொடுத்துருக்கும் போது என் நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து ட்ரஸ்டட் பீப்புள், என் நம்பிக்கைக்குரியவங்க, அவங்க என் நம்பிக்கை சம்பாதிச்சிருக்காங்க தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி என் நம்பரை வந்து நான் கொடுத்த நபர் வந்து யாரோ ஒருத்தங்க நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணுவேன் நான் யார் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் சொல்லவும் விரும்பல. அப்படி நான் வந்து அப்படி கொடுத்த நபர் அவங்க என் நம்பரை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அப்படி ஒரு ஃபேக் கால் வரும்போது எனக்கு அது சிக்கலா இருந்தது, பிரச்சனையா இருந்தது. எனக்கு பிரச்சனை என்ன, அந்த நம்பர் கால் பண்ணது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ட்ரஸ்ட் பண்ண பீப்புள் யாரோ என் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றத எனக்கு பிரச்சனையா இருந்தது. அது எனக்கு பிரச்சனையா இருந்ததுனால நான் ஸ்பேஸ்ல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இங்க யாரும் வந்து ஒரு விஷயத்த நான் ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லும் போது அந்த பிரச்சனையை என்ன சொல்ல விடுங்க. ஏன்னா நான் எனக்கு திரும்ப காலையில கால் வந்துட்டு ஸ்பேஸ்ல அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொருத்தரோட ஸ்பேஸ்ல வந்து இந்த மேட்டர் சொல்ல வந்தீங்க தெரியுமா? அதுதான் சிவா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால அந்த ஸ்பேஸ்ல இருந்து நான் போயிட்டேன். வேணா நிறுத்தினப்போ ஓகே. அதான் நீங்க இத நான் முற்படுறேன் சொல்ல. நான் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க தனியா ஸ்பேஸ் போட்டு என்ன வேணாலும் பேசிக்கோங்க. அதுதான் சிவா, நான் நிறுத்திட்டு நான் போயிட்டேன். இல்ல நீங்க சொன்னப்ப நான் நிறுத்திட்டு போயிட்டேன். அது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நீங்க அது வேற கிளம்பு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இருங்க சிவா, நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். நான் முடிச்சிடுறேன் சிவா. நான் என்ன சொல்றேன், இது திரும்ப லூப்ல வருது பாருங்க. இல்ல லூப்ல எல்லாம் வரல சிவா. நான் முடிச்சிடுறேன் சிவா. என்ன நடக்குது ப்ளீஸ் சிவா, நான் முடிச்சிடுறேன் ப்ளீஸ். இன்டரப்ட் பண்ணாதீங்க. சோ நான் இந்த ஸ்பேஸ்ல நான் சொன்னேன். அந்த ஸ்பேஸ்ல இருந்தப்போ அங்க இருக்க நபர்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா ஸ்பேஸ்ல இருக்க யாரோ ஒரு நபர் தான் நான் கால்ல சொன்ன விஷயத்த, ஸ்பேஸ்ல சொன்ன விஷயத்த திரும்ப கால்ல என்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் ஐடிவிங்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி பொய்யா ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது எனக்கு அது வந்து ஏன் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்து பேர் எடுத்து பயன்படுத்துறாங்கன்னு போது எனக்கு அது ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. எனக்கு பிரச்சனைகள் வந்து என்னன்னா, என் நம்பர் என் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்போ என் நம்பர் யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் அது ஸ்பேஸ்ல நான் பேசுற விஷயத்த திரும்ப கால்ல சொல்றாங்க. அதுவும் நேத்து நைட்டும் அதே நடந்தது. நேத்து நைட் நடந்த விஷயத்த திரும்ப கால்ல சொல்றாங்க. திரும்ப மதியம் அதே காலையில ஸ்பேஸ்ல பேசுற விஷயத்த ஸ்பேஸ்ல பேசிட்டு திரும்பவும் கால் பண்ணி நான் பேசுறப்போ திரும்ப ஸ்பேஸ்ல பேசுற விஷயத்த திரும்பவும் சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப பொய்யா வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் நான் வந்து ஐடிவிங்ல இருந்து இங்க இருந்து கால் பண்றாங்க, அங்க இருந்து கால் பண்றாங்கன்றது வந்து சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே எனக்கு சிக்கலா இருந்தது. அதை நான் அந்த சிக்கலா இருந்ததுனால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் என்ன ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்றதே நான் சொல்லிட்டேன்.
சொல்லிட்டேன். நான் எதுக்காக அதையும் நான் குறிப்பிட்டு சொன்னேன்னா, அது உண்மையிலேயே வெளியிருந்து வந்துச்சுன்னா அதை என் தனிப்பட்ட ரீதியா வந்து அந்த பிரச்சனையை நான் வந்து சந்திச்சிருப்பேன். நான் வந்து வெளியில சொல்லியிருக்கவும் மாட்டேன். ஆனா அது ஸ்பேஸ்ல நடக்கும்போது நான் மத்தவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்களே எல்லாரும் அவரா இருங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நீங்க யாராவது நம்பர் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கால் பண்ணிங்கிறது கால் பண்றேன்னு சொல்லி யாராவது ஒரு அன்னோன் பர்சன் சொல்லி த்ரெட்னிங் பண்ணலாம், பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்கன்ற விஷயத்துக்கு சொல்றதுக்காக தான் நானும் சொன்னேன் இந்த விஷயத்தை. ஏன்னா நான் கோத்ரூ பண்ணதை அது வந்து என்னோட பர்சனல் மேட்டர் நான் சொல்ல, என் குடும்ப விஷயத்தையோ இல்லை என் தனிப்பட்ட ரீதியான நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை நான் சொல்லல. எக்ஸ்ல என்ன நடக்குது, அந்த எக்ஸ்ல நடக்கிற விஷயத்துல எனக்கு பர்சனலா ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. அது எக்ஸ்ல நடக்கிற விஷயத்தை எக்ஸ்ல திரும்ப பதிவு பண்ணுன்றதுனால தான் என் கூட இருக்க நபர்களுக்கு நான் பதிவு பண்ணப்போ அது நான் சீரியஸா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய நபர்கள் நேற்று நைட்ல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அது இங்க இருக்கும் கோஹோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வேணா விட்டுருங்க இதை வந்து பண்ணாதீங்க, ஃபன்னா ஏதாவது போடுங்க, ஃபன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து நடந்துகிட்டே இருந்தது அந்த விஷயம். திரும்ப எனக்கு டிஎம்ல கூட நான் சொன்ன விஷயத்தப்போ திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரே விஷயத்தை நான் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இல்லைங்க, எல்லாமே ஃபன் கிடையாது, எல்லாமே ஆடலும் பாடலும் கிடையாது. அப்போ சீரியஸா ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்கும்போது அணுகும் போது நான் பேசியிருக்கேன், மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது கூட நின்று இருக்கேன், எல்லாருக்கும் நிக்கணும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போதுன்னு. அப்ப நான் ஒரு பிரச்சனை அணுகும் போது திரும்ப அதை ஃபன்ன்ற ஒரு இடத்துக்கு திரும்ப அது வேண்டாம், ஒன்லி எக்ஸ்ல வந்து ஃபன் மட்டும் தான் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனைனா அவர் எல்லாரும் அந்த பிரச்சனை யாருக்கு பாதிப்புக்குள்ளா இருக்காங்களோ அவங்க பக்கம் நிக்கணும்ன்றதான் என் பாயிண்ட். அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது ஏன் சொல்றேன்னா, ஓகே நீங்களும் அதை தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்தாலும் திரும்ப எல்லாரும் ஒண்ணு கூடி எல்லாரும் கை கோர்த்து ஒன்னா நிக்கணுன்றது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருந்தது. அதுதான் நான் தெளிவும் படுத்தினேன். எல்லாமே ஃபன் கிடையாது, எப்பயுமே வந்து ஃபன்ன்றது எல்லா டைமும் ஃபன் கிடையாது. சீரியஸா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது சீரியஸா அட்ரஸ் பண்ணணும், ஃபன்னா இருக்கும்போது ஃபன்னா அட்ரஸ் பண்ணணும். இதுதான் என்னோட நோக்கமாவும் இருந்தது. மற்றபடி எந்த நபர்களையும் தனிப்பட்ட ரீதியா வந்து இவங்க ஃபன் ஸ்பேஸ் போடுறாங்க, நான் அவங்களை டார்கெட் பண்றேன், இவங்களை டார்கெட் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா முந்தா நேற்று ஃபன் மேக்ஸன் போட்டு நாங்க வந்து கலாச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று நைட்டும் என் ஸ்பேஸ்ல வந்து பாட்டு பாடி ஜாலியா வந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்த நபர்களையும் இது தனிப்பட்ட ரீதியா டார்கெட் கிடையாது. உண்மையிலே இங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராவது சிக்கல் இருக்கு, ரொம்ப சீரியஸான விஷயம் அவங்க அப்படி வந்து ஒரு சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஏன் இதே விஷயத்த அன்னைக்கு வந்து இவங்க அவங்க பேர் என்ன, அந்த இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுல, தீனதயாள் ஒண்ணு பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்ததுல, அவங்க பேர் என்ன, தீனதயாளன் இஷ்யூல அவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க ஆடின விஷயத்த ஒரு விஷயத்த மார்க் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க, அது நல்லா இல்லைன்னு சொன்னப்போ லாஃபிற்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேனே. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் அதே ஸ்பேஸ்ல சொன்ன விஷயம் தான். அவங்க ஒண்ணு சிக்கலா இருக்கு, அவங்க பாதிப்புக்குள்ளா இருக்காங்கன்னா அவங்க பேசட்டும், அவங்க பக்கம் நியாயம் இருக்கு சரி இருக்குன்னா அவங்க பேச விடுங்க, அவங்க நிக்கணும், அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து சரிதான். ஏன்னா அவங்க வந்து பாதிப்புக்குள்ளா இருக்காங்க, அவங்க பேசட்டும், பேசுறவங்களை தடுக்க வேண்டாம். ஏன்னா அது சொன்னா மட்டும் தான் தெரியும். திரும்ப அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றது ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, திரும்ப அந்த தவறு யாருக்கும் நடக்கக்கூடாது, திரும்ப அந்த தப்பு பண்றவங்க அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை நம்ம சொல்றோம். அதை விட்டுட்டு பேசுறவங்களை வந்து சொல்லக்கூடாதுன்றதே வந்து சொல்றதுல எனக்கு உடன்பாடும் இல்ல. ரெண்டாவது, நம்ம இங்க பல பிரச்சனைகள் ஸ்பேஸ் பிரச்சனைகள் மட்டும் தான் பேசியிருக்கோம். நானும் என்னோட தனிப்பட்ட ரீதியா கால் வருதுன்னா அது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பண்றாங்கன்றதுனால தான் அதை நான் ஸ்பேஸ்ல நான் அட்ரஸ் பண்றேன். இல்லைன்னா அதை நான் சொல்லிருக்கவும் மாட்டேன். ஏன்னா காலையில இருந்தே எனக்கு அந்த கால் வந்துட்டு இருந்தா அப்ப கூட நான் அட்ரஸ் பண்ணல. ஆனா நான் சொன்ன ஸ்பேஸ்ல சொன்ன விஷயத்தை திரும்ப என்கிட்ட கால்ல சொல்லும் போது தான் அது ஸ்பேஸ்ல இருக்க நபர்கள் தான் பண்றாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்ச பிறகு அதை நான் ஸ்பேஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அட்ரஸ்க்கு அந்த நபர்கள் நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் அதை நான் திரும்பவும் சொன்னேன். அப்ப எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் மட்டும் தான் நான் பேசினே தவிர்த்து இங்க யாரும் ஃபன் ஸ்பேஸ் பண்ணி போடுறவங்களை நான் வந்து தனிப்பட்ட ரீதியா இவங்க வந்து போடுறது தப்பு நான் சொல்லவும் இல்லை. ஏன்னா நானே ஃபன் ஸ்பேஸ் போட்டிருக்கேன், பாட்டு ஸ்பேஸ் போட்டிருக்கேன். அதுக்கு உதாரணம் நேற்று நடந்த ஸ்பேஸும் அதுக்கு முன்னாடி முந்தா நேற்று நடந்த ஸ்பேஸும். அதனால யாரும் நீங்க அப்படி நினைச்சதும் தேவையில்ல. ரெண்டாவது, இது ரொம்ப அக்லியாவும் நீங்க வந்து எடுத்துட்டு போக தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுட்டு நீங்க வந்து அவங்கவுங்களும் மைண்ட் ஃப்ரீயா அவங்கவுங்க வேலைகளை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க ஐயா நானும் இந்த மேட்டரை இதே மாதிரி பொறுமையாவே முடிச்சுக்கலான் இருக்கேன். அவர் பேசணும்னு எனக்கும் தோணிடுச்சு அந்த மாதிரி முடிச்சுக்கலான்னு. இந்த மேட்டர் முன்னாடியே இப்படி முடிச்சுக்கலான்னு, ஏன்னா சேர்ந்து டிராவல் பண்ணவங்க தான், நான் அப்படியே முடிச்சிருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் அங்க யாருக்கும் பேரையும் சொன்ன மாதிரியும் எனக்கு தெரியல. சரியா? ரெண்டாவது, இந்த இஷ்யூவை தனியா அட்ரஸ் பண்ணலாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அண்ட் மோர் ஓவர் இங்க பண்ணதே பேரடி, கீழே சப்போர்ட் பண்ண ஆட்களே உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த ஆட்கள்லாமும் இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நேத்து நான் பேரடியா பேசின மேட்டரே உங்களுக்கு இவ்வளவு தூரம் அங்க பிரச்சனை கொடுத்துருக்கு, மன உளைச்சல் கொடுத்துருக்குன்னா, இங்க நீங்க போயிட்டு நேத்து நான் அந்த இதை கேட்டேன், நான் இதை இவ்வளவு தூரம் பிரிங் அப் பண்ணல, நான் திரும்பவும் அந்த மேட்டர் பிரிங்கிங் தட் அப் பிகாஸ் நேத்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், நீங்களாம் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மேட்டரை நீங்க பேசியிருக்கீங்க. அது பேரடியாலாம் நீங்க சொல்லல, நீங்க சீரியஸாவே சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கும் ஹர்ட் ஆயிருக்கும். இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு உன்னை கூப்பிட்டு பேசுறது அந்த விஷயத்துல எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஒவ்வொருத்தன் பண்ற ஆக்ஷனுக்கும் நீங்க யாரெல்லாம் வந்து திட்டுங்க, ஏன் இவன் இப்படி பண்றாங்கிறது போங்க, அது வேற மேட்ரு. நீங்க தனியா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு வச்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க யாரும் என்டைட்டில்டு கிடையாது ஆன்சர் பண்றதுக்கு. இன்னொன்னு மேட்ரு, ஐஸ்மேன் யாரோ என்னதான் சொன்னாங்கன்னு இப்ப நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு ஸ்பேஸ் போட்டு ஒருத்தர் வந்து வயசானவர் வேற வந்து பேசுவார். இப்ப அவங்க எல்லாம் போய் உட்காந்து பதில் கொடுத்துட்டு இருக்க போறீங்களா? நான் கேக்குறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எஸ்டர்டே பேசின ஸ்பேஸ்ல நீங்க இருந்தீங்களா? எந்த ஸ்பேஸ்ல? எஸ்டர்டே ஒன்னு பேசணும்னு சொன்னாங்களா? அது ரெக்கார்ட் ஊரே தெரிஞ்சிட்டு இருக்குது. அது ரெக்கார்ட் அதுதாங்க நீங்க கேட்டீங்களா?
கேட்டேன், ரெக்கார்டட் கேட்டேன். இப்ப என்ன ரெக்கார்டட் ப்ளே பண்ணனும்னு சொல்ல போறீங்களா? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சான்னு கேக்குறேன். நான் கேட்கல, அதனால கேக்குறேன். அப்படிதான் இருக்கு. இப்ப நான் ரெக்கார்டிங் ப்ளே அந்த பண்ண ஸ்பேஸ்ல இருந்த 2 பேரை நான் கேட்கலாம் ப்ரோ. மதன் அண்ட் ஸ்டீவ், இது சொல்லுங்க. இல்ல புரியல, எந்த ஸ்பேஸ்? என்னோட ஸ்பேஸா? எஸ்டர்டே ஸ்பேஸ்ல சே பேசினாராமே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு. ஓகே நான் தான் இருக்கேன். நேத்து நைட் சே பேசினாரு, அது சொல்றாங்க. நேத்து நைட் பேசினது தெரியல. என்னோட ஸ்பேஸ்ல வந்து அவர் வந்து ஜெனரலா இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சிக்கல் ஏற்படும்போது நீங்க கூட நிக்க மாட்டீங்க, நீங்க பேச மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதும், சிரிச்சுக்கிட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசன் போட்டுக்கிட்டு நாங்க வந்து எந்த பக்கம் கிடையாதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு பேசுறது மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு புரியலையே. சரி ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லவா? யாரும் பேசுறீங்க, நான் எதுவுமே பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. இல்ல சேப்ரோயிட்ட மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், வேற எதுவும் நான் பேச வரல. இந்த டாபிக் பத்தி நான் போகல. ஓகேங்களா சேப்ரோ, உங்களுக்கு இதை வச்சு உங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னா, இது வந்து உங்களை வந்து நிறைய பேரு உங்களை வந்து பிரைஸ் பண்றது, நிறைய பேர் உங்ககிட்ட சப்போர்ட்டா இருக்கிறது வந்து சிலருக்கு பிடிக்கல. ஓகேங்களா, இதை பிடிக்காம தான் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சா உங்களுக்கு போதும், அது தெரிஞ்சதோட வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்னு அப்துல், எனக்கு என்னன்னா, எனக்கு பேரை சொல்லல சிவா, யாரு பேரையும் சொல்லல சிவா. ஒரு நிமிஷம் இருங்க சிவா. சரி, இல்ல நான் அதெல்லாம் சொல்ல. இல்லங்க இந்த ஒரு எப்பவும் இல்ல க்ளோசிங் நோட் கொடுக்குறேன், இருங்க வரேன். இல்லங்க நான் பேசிட்டு போறதுக்கு தாங்க சொல்றேன். நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எனக்கு என்னன்னா, எல்லாரும் எல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. இல்லாத ஆள் இருக்கும்போது அந்த மேட்டரை பத்தி அந்த இடத்துல, அந்த சம்பவம் நடந்த இடத்துல இல்லாதவங்க இருக்கும்போது அந்த மேட்டரை ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க. தனியா ஒரு நபர்கிட்ட பேசினா அவரும் இங்க வந்து பேசுறாப்ல. சரி உங்களை பத்தி இல்லங்கிறாரு. ஆனா அந்த சம்பவ இடத்துல நான் இருந்திருக்கேன், மெயினான இடத்துல ஒரு கோஹோஸ்ட்ல இருந்திருக்கேன். என்னைய விட்டுட்டு பேசுறாங்க. அடுத்து சரி சிவா, நான் உங்ககிட்ட இல்ல ஒரு கேள்வி மட்டும் சிவா, இப்ப நீங்க ப்ளே பண்ணல, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. எப்படி நான் முடிக்கவே இல்ல, நான் இன்டரப்டே பண்ணல. ஏங்க நான் பேசினதுக்கு அப்புறமா கூட நீங்க பண்ணிக்கோங்க. சரி சிவா, நான் ஒரு கேள்வி மட்டும் சிவா. நான் என்ன இப்ப நீங்க ஆடியோ ப்ளே பண்ணீங்க, நீங்க திரும்ப கூட ப்ளே பண்ணுங்க. நான் அதுல என்ன சொன்னேன் திரும்ப ப்ளே பண்ணுங்களேன். பெரிய இதா இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணுங்க. இல்ல சிவா, நீங்க 20 செகண்ட் பின்னாடி 20 செகண்ட் பின்னாடி இன்னும் கொஞ்சம் சிவா, இன்னும் பின்னாடி போங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சிக்கல் ஏற்படும்போது நீங்க கூட நிக்க மாட்டீங்க, நீங்க பேச மாட்டீங்க. ஓகே, டான்ஸ் ஆடுறதும், சிரிச்சுக்கிட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசன் போட்டுக்கிட்டு ஓகே கிடையாதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு பேசுறது மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா? இல்ல புரியலையே. நன்றி சிவா. ஓகே, ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சிவா ப்ளே பண்ணதுக்கு. நான் தெளிவா வார்த்தைகளை பயன்படுத்துறேன். இண்டிவிஜுவலுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த சிக்கலை பேசணுன்றதே நான் பல இடத்துல நான் பேசியிருக்கேன், பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒரே நிமிஷம் சிவா, ஒரே நிமிஷம், புரியல. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க அப்துல், ஒரு நிமிஷம் இருங்க. அப்துல், நான் என் ஸ்பேஸ்ல தான் நான் சொன்னேன், கிங் ஸ்டீவ் ஸ்பேஸ்ல தான், நான் உங்க ஸ்பேஸ்ல சொல்லல. உங்க ஸ்பேஸ்ல உங்களோட பிரச்சனைய சொல்றேன். உங்களோட பிரச்சனைய வேற ஒரு ஆள் வேற இடத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டுட்டு என்ன நடக்குதுங்கன்ட்டு வந்துட்டு உடனே இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து அந்த மேட்டர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஹைஜாக் பண்ணாதீங்க. ஹைஜாக் தான் அது. இல்ல சிவா, ஒரு நிமிஷம் சிவா, ஒரு நிமிஷம். இது நான் எந்த ஸ்பேஸ்ல சொன்னேன் சிவா? இது எந்த ஸ்பேஸ்ல நான் சொன்ன சொல்லுங்க. நேத்து நான் நடத்திட்டு இருந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்து நான் சொல்லல, உங்க ஸ்பேஸ்ல நான் சொல்லல, நான் ஸ்டீவ் ஸ்பேஸ்ல சொன்னேன். ஏங்க இத இல்லங்க, ஏங்க எங்க போகுது பாத்தீங்களா? நீங்க வந்து இல்ல சிவா, நீங்க சொன்னீங்கல்ல ஹைஜாக் பண்ணிக்கிட்டு இத நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஹைஜாக் பண்ணிக்கிட்டு ஏங்க இப்ப நான் பேசலாமா வேணாமா? இல்ல சிவா, இல்ல இப்ப இது நீங்க பேசுனது ஏங்க என் கையில ரெக்கார்டிங் இருக்குங்க. இது எப்படிங்க என் ஸ்பேஸ்ல பேசுனீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்டர் இல்லங்க. ஏங்க உங்களுக்கு நடந்த மேட்டரை நீங்க வந்து என் ஸ்பேஸ்ல வந்து சொன்னீங்க. ஆமா சிவா, நான் ஏன் சொல்றேன். சிவா வந்து நண்பர், அவரு நான் ஒரு பிரச்சனைகள் இல்ல ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவர் சிவா நிப்பாரு நம்பிக்கையில நான் சொன்னேன். இல்ல சே, நான் என்னன்னு சொல்லிடுறேன். அங்க கான்டெக்ஸ்டே வேற போயிட்டு இருந்துச்சு. நீங்க உள்ளார வந்தோன்னா என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்க இமிடியேட்டா இந்த மேட்டரை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் நிப்பாட்டினேன். அப்பவும் இல்ல நான் இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க. நான் அதை தான் சொல்றேன். வேற கடைசியா நான் என்ன சிவா சொல்லிட்டு போனேன்? நான் என்ன சொல்லிட்டு போனேன்?
இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் போனீங்க. சொல்லிட்டு போயிட்டேனா ஏன்னா அந்த நாகரிகத்தை சிவா நான் ஏன் உள்ள வந்தேன்னு சொல்றேன். சிவா நீங்க கோவஸ்ல இருந்தீங்க, நான் அந்த பிரச்சனைகள் சொல்லும் போது சிவா இதுக்காக நிப்பாரு நான் நினைச்சு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிவா அதை தடுத்து நிறுத்தும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அங்க என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சரிங்க சிவா நான் கிளம்புறேன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் நேத்து ஒரு விஷயத்துக்கு பேசினேன், அதுக்கு நானே ஆப்போசிட்டா இப்ப நிக்கிற மாதிரி இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், நான் வந்து யார் இப்ப ஒருத்தர் உனக்கு இன்வால்வ்டு தனியா இருக்கேன், இந்த மேட்டர் தனியா எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு இது இருக்குன்னு என்கிட்ட வந்து பேசுங்க. நான் எங்கேயும் வந்து இங்க இவரு நான் பண்ணது பேரடி, அந்த பேரடி பண்ண ஆட்களுக்கு இருந்துச்சுன்னா ஏங்க என்ன பேரடி பண்ணீங்களான்னு கேளுங்க. நான் ஆமானா ஆமான்னு சொல்லிக்கிறேன், இல்லன்னா இல்லன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அவர் கூட ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா சாரின்னு கூட பேசிக்கிறேன். இல்ல சிவா அது பிரச்சனை இல்ல சிவா. இப்ப நீங்க ப்ளே பண்ணீங்கல சிவா, இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ்ல சொன்னீங்க ஃபன் ஸ்பேஸ். இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் என்னன்னா நான் இல்ல ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்பேஸே கிடையாது ஓகேவா, 20 நிமிஷம் 30 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஏங்க யூடியூப்ல இருக்குங்க, போங்க போய் யூடியூப்ல போய் பாருங்க முழுசா. ஃபுல்லா ப்ளே பண்ணுங்க சிவா. இல்ல ஓகே கரெக்ட் தான் அவர் ப்ளே பண்ணது. மதன் இல்ல அவர் ப்ளே பண்ணது கரெக்ட், நான் கரெக்ட்டா தான் பேசிருக்கேன். இதுல என்ன தவறு இருக்கு? கரெக்ட்டா தான் இல்ல கரெக்ட்டா தான் பேசிருக்கேன். ஒரு நபருக்கு சிக்கல் இருக்கும்போது பேசணும், அத பேசணும்னு சொல்லாதீங்க. எப்பவுமே ஃபன் ஸ்பேஸ் பாட்டு பாடுறது என்னைக்கு வந்து பண்ண முடியாது. சிக்கல் இருக்கும்போது பேசுங்க. யாராவது மேல வந்து உங்ககிட்ட பேசாதீங்க நிப்பாட்டனா இங்க இது எனக்கு எங்க தெரியுமா, நீங்க பேசிட்டு என்கிட்ட பேசிட்டு வந்து இமீடியட்டா இதை இங்க பேசிருக்கீங்க. எனக்கு அதுவும் ஹர்ட் ஆச்சு, ஆனா அதை நான் கேட்டுக்கல, இன்னைக்கும் கேட்டுக்கல. இல்ல சிவா இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா சிவா? உங்ககிட்ட நான் கால்ல பேசிட்டீங்க, நான் ஸ்பேஸ்ல வந்து என்ன சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லண்ணே சிவாண்ணே, இதுக்கு முன்னாடி பல முறையும் நீங்களும் நம்ம ஸ்பேஸுக்கு வந்து சேப்ரோ போட்ட ஸ்பேஸ்ல பேசிருக்கீங்க. ஒரு உரிமையில தானே வந்து பேசுறீங்க. அது மாதிரி தானே சேப்ரோ வந்தாரு. தூக்கிட்டு இல்ல வரேங்க, ஒரு கை தூக்கிட்டு நின்னு வரிசையில தான் பேசியிருக்கேன், இல்ல நான் பேசிக்கிறேன்னு தான் பேசியிருக்கேன். நீங்க நான் டப்புன்னு உள்ளார வந்து நீங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் மடை மாட்டுறேன்னு அந்த மாதிரி சொல்லாது. இல்ல அந்த மாதிரி பண்ண இல்ல சிவா, இல்ல சிம்பிள் இருங்க, ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன் சிவா. நான் கால்ல பேசினப்ப உங்ககிட்ட சொன்னேன், சிவான்ற நபர் யாருன்னு எனக்கு தெரியலனா நான் அதை ஹேண்டில் பண்றது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். நான் சிவான்ற நபர் தெரிஞ்சதுனால தான் நான் கால் பண்ணி பேசிட்டு முடிச்சிட்டு இந்த ஸ்பேஸ்ல இருங்க சிவா முடிச்சிடுறேன். எனக்கு சிவா இது மட்டும் முடிச்சிடுறேன் சிவா, ப்ளீஸ் முடிச்சிடுறேன். நான் ஸ்பேஸ்ல உள்ள வந்த உடனே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் சிவா கிட்ட பேசிட்டேன், எனக்கு அந்த சிக்கல் நான் முடிச்சிட்டேன். நான் வந்து ஜெனரலா இங்க நானா சென்ற சொல்லும் போதும் இங்க ஐஸ்மேன் இருந்தாரு, நான் சொன்னது என்னன்னா இது உண்மையிலே பார்க்க நல்லா இல்ல, ரசிக்கும்படியா இல்ல, அதை திரும்ப பண்ணாதீங்க, அது வந்து ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. அது வந்து இருங்க சிவா ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் சிவா முடிச்சிடுறேன். நான் நானாசன் ஐஸ்மேன் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அவங்க கிட்ட வந்து என் கான்டாக்ட் நம்பர் இல்ல, ஓகேங்களா? அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு இல்ல, நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஹர்ட் ஆகுது, மத்தவங்களையும் காயத்தை ஏற்படுத்துது. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்றாங்க, என்ன பிடிச்ச ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த ஒரு சிலருக்கு அது காயத்தை ஏற்படுத்தும் போது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்பேஸ்ல நான் அதை சொல்லிக்கிறேன், அதனால இதை திரும்ப பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன் சிவா. இதுதான் நான் வந்து இங்க சொன்னது. நீங்க ஆனா அடுத்த நிமிஷமே நீங்க ட்வீட்ல நீங்க திரும்ப ஒண்ணு போடும்போது சிவா அது உண்மையிலேயே அது வந்து சிவா நீங்க எனக்கு இல்லங்க, நான் இல்லாதப்ப இல்ல, எனக்கு என்னன்னா நான் அந்த இஷ்யூல இப்ப வந்து அங்க இருந்த வேற யாருகளுக்கோ டிஎம்ஓ இதுவோ பண்ணல, எனக்கு நேரா கால் பண்ணாரு, பேசிட்டு அந்த இடம் எனக்கு அமிக்கபிளா போச்சு. சரி அமிக்கபிளா இது முடிஞ்சு போல, நாம வந்துட்டு திரும்ப பேசிக்கலாம், இல்ல ஸ்பேஸ்ல ஏதாவது நடக்குது நான் கூட பேசிக்கலாம்னு நான் போறேன். ஒர்க் ஏரியால இருக்கும்போது இங்கதான் பேசிட்டு இருக்காங்க, அவங்கலாம் இங்க இது ஆயிட்டாங்க, இவங்க அவங்கள பேசிட்டு இருக்காங்க, கொஸ்டின் பண்ணிருக்காங்க, நீங்க தானே பேசுனீங்கன்றாங்க. நான் அப்ப என் வேலை விஷயங்களை விட்டுட்டு நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து நான் திரும்ப பேசுறேன். இல்ல அதுதான் சிவா, இங்க திரும்ப நான் பேசி முடிச்ச பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க சிவா? சொல்றேன் சிவா நான் பேசி முடிச்ச பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க சிவா கிட்ட பேசிட்டீங்க, உங்ககிட்ட நம்பர் இருக்கு, தனிப்பட்ட நம்பர்ல பேசிட்டீங்க, ஆனா நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசுறாங்க சிவா. இல்ல நீங்க இப்ப என்கிட்ட சீதா கூட கேள்வி வச்சாங்க, இருங்க சிவா, சீதா கூட கேள்வி வச்சாங்க, சேப்ரோ நீங்க இந்த மாதிரி வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஃபன் ஸ்பேஸ் சொன்னீங்க, அது எனக்கு உண்மையிலே ஹர்ட் ஆச்சு, அது ஏன் விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த விளக்கத்தை நான் சீதாக்கு நான் கொடுத்தேன். சரி ஒரே நிமிஷம். ஆக்சுவலா வந்து சிவா நான் சொல்ல ட்ரை பண்றாருன்னா, நேற்று ஸ்பேஸ்ல நம்ம பேசின டாபிக்கே வேற, ஓகேவா? நீங்க நடுவுல வர சொல்ல நீங்க முன்னாடி கேட்டிருக்க மாட்டீங்க என்ன டாபிக்னு. ஸோ பேசுனது என்னன்னா, அவங்கவுங்க வேலையை பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மென்டல் ஹெல்த்து, லைஃப் பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இதை பத்தி பேசல நீங்க இன்னொரு இது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்ததால தான் சிவா வந்து உடனே இல்ல ஸ்டாப் பண்ணுங்க, இதை நம்ம வந்து இந்த டாபிக்கை டைல்யூட் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணாப்புல. இப்ப புரியுதா நான் சொல்ல வருது? இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை நான் சிவா கிட்ட பேசிட்டு அவர் எனக்கு கிளாரிஃபை கொடுத்துட்டாரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்ட்டா என்ன பிரச்சனை இல்ல சார், இப்ப என்னன்னா சிவாவுக்கு எனக்கு மனதை நான் பேசி முடிச்சிட்டேன், ஓகேங்களா? பேசி முடிச்சிட்ட பிறகு இந்த ஸ்பேஸ்லயே வந்து நான் நானாசன்ட்டையும் ஐஸ்மேன்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சதை நான் சொல்லிட்டேன், அதுவும் எனக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லைங்க நாங்களாம் ஹர்ட் ஆயிருக்கோம், எங்களுக்கு சிக்கல் இருக்கு, நான் பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஐஸ்மேன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் ரெண்டாவது எனக்கு என்னன்னா இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சார், இதோட நான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை நினைச்சேன். நான் திரும்ப சிவா ஒரு ட்வீட் போடும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, திரும்ப ஏன் அந்த மாதிரி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சிவா பத்தி இங்க இருக்கவங்க இல்ல நான் என்ன இல்ல இப்ப அந்த மேட்டர் நடக்கலன்னா நான் தப்பா புரிஞ்சு ட்வீட் போட்டேன், நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு எங்க பிரச்சனைனா, நீங்க இல்லாதப்ப நீ இந்த மேட்டர் இங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்றதும், நான் இல்லாதப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் சிவா, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். I can't throw people under the bus, அவ்வளவுதான். இல்ல சிவா, இல்ல இதுல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்களும் சேயும் தனியா பேசிட்டீங்கல்ல, அது ஒரு காமனா நடந்த பிரச்சனை. எப்படி அதை தனியா பேசிங்கன்னு நான் வந்து கேட்க முடியாது. அதுதான் இல்ல நான் அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனையும் வருதா இல்லையா?
இப்ப இந்த அதான் மேட்டர் சொல்றேன். தனியா இப்ப நான் சால்வ் உங்ககிட்ட பண்றேன். இல்ல இல்ல வரேன் உங்ககிட்ட வரேன் இல்ல சிவா உதயா இல்ல நான் சிவா சொல்றேன் அவர் இல்ல என்ன இப்ப சொல்லுவாங்க உங்ககிட்ட உதய், தனியா ஒரு நிமிஷம். பேசின மாதிரி ஓவர்லாப்பா ஐஸ்மேன் கிட்டயும் இவங்க கிட்டயும் பேசணும்னு அவர் விரும்பி இருக்காரு, பேசுறாங்க எல்லாரும். சோ ஏங்க இந்த என்கிட்ட டைம்லயும் அப்ப நீங்க ஏங்க வந்து தனியா டிபெண்ட் பண்ணணும் பேசணும்? அவசியம் இல்லைல்ல. என்கிட்ட ஐயா நான் சொல்றத கேளுங்க. இல்ல சிவா ஒரு உங்ககிட்ட இருந்த சிக்கல் யூனிட்டா நான் பேசிட்டேன் சிவா. ஏங்க அங்க சிவா ப்ளீஸ். ஐயா இருங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அங்க எந்த விஷயமும் பிளான் பண்ணிலாம் நடக்கல. அங்க நடந்தது ஆன் த ஃப்ளோல போச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உங்க சப்போர்ட் பண்ண ஆட்களுக்கும் அங்க தெரியும். அங்க கீழ நின்னு இங்க இருக்கிற சில பேரு சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஸ்மைலிங் எமோஜி எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு இந்த மேட்டர் எனக்கு தான் சொன்னீங்களான்னு ஒருத்தர் எனக்கு அந்த மேட்டர்ல ஹர்ட் ஆயிருந்தாருன்னா தனியா வந்து என்ன சொன்னீங்களான்னு மேட்டர் கேட்டு ஒருவேளை அது இருந்துச்சுன்னா நான் தனியா கூட என்ன மேட்டர்னு பேசிப்பேன். ஆனா இங்க வந்து சில பேர் இதை யாருக்கும் பண்ணக்கூடாது, இதை யாரும் அப்படின்ட்டு ஒண்ணு பண்றது எனக்கு செட் ஆகல. அந்த மேட்டர் தான் நான் சொல்லிருக்கேன். அண்ட் ஐ ஆம் ஆன்சரபிள் டு நோ ஒன். நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு எங்க ஒரு யூனிட்டா நாங்க நார்மலா ஒரு ஃபன் ஸ்பேஸா தான் அதை போட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த ஆட்களை உள்ளார கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு என்கிட்ட நான் தனியா இவர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி அமுச்சு விடுறது எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பாருங்க, அவன் நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு கழுந்துட்டான், இவங்க எல்லாம் இங்க உட்காந்து இவங்களெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும். எனக்கு அந்த விஷயத்துல யாரையும் நான் அப்படி விட விரும்பல. நான் இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்த நான் இருக்கும் பொழுது பேசுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அவர் சிரிக்கிறார் லாஃபியர், அவரும் இதே மாதிரி தான். நான் சொல்றது என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். சிவா உங்க கிட்ட சிவா இல்ல சிவா இல்ல சிவா இப்ப நீங்க என் பேரை இழுக்கலாம் நான் பேசிருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இங்க யாருமே பேசாதீங்க. இப்ப நான் 1-to-1 சிவாட்ட பேசுறேன். சிவா நான் உங்க பேரை எங்கேயாச்சும் பயன்படுத்தினா இந்த ஸ்பேஸ்ல? அதே மாதிரி நான் இங்க இருக்கிற யாரோட பேரையாவது அந்த ஸ்பேஸ்ல பயன்படுத்தினா? நான் ஏங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது ஏங்க இப்ப நீங்க ரஞ்சித் இல்ல ரஞ்சித் ஒரு நிமிஷம் இருங்க. ரஞ்சித் இல்ல ரஞ்சித் நான் ஒரு நிமிஷம் இருங்கயா. இப்ப சிவா கிட்ட நான் பேசணும். ஒரே நிமிஷம் இருங்க. அவர் என் பேர் நான் பேசிருக்கேன். சிவா நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, இந்த ஸ்பேஸ்ல நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க டிஎம் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களை பத்தி பேசுறாங்கன்னு. அவங்க யாரையாச்சும் ஒருத்தர் ஸ்பீக்கர் வர சொல்லுங்க, நான் சிவாவை பத்தி பேசினேன்னு சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல சிவாங்கிற பெயரை பயன்படுத்தி யாரா பேசினாங்கன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க பேசினது தப்புனா நீங்க இப்ப நீங்க சொல்ற கேளுங்க ஒரு சொல்லுங்க. நீங்க அப்படி யாரும் உங்களை பத்தி பேசலன்னா நீங்க இப்ப பேசினதே தப்பு. நீங்க உள்ள வந்து நீங்க டைரக்டா வந்து இங்க விஐபி கிடையாது. நீங்க வந்த உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்க ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. யாரும் பேசலாம்னா இருங்க.